அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கம், வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது ரெகுலரா வந்து எதுக்காக எல்லாம் ஜூம் மீட்டிங் வரும்னு சொன்னா, நம்ம வந்து நாலேட்ஜ் கத்துக்கணும். நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். எல்லாருக்குமே தெரியாம கிடையாது. எல்லாருக்குமே ஆசைன்னு தெரியும். இப்ப கூடி வந்திருக்கிற நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஆர்சிஎம் வந்து ஈடுபாட்டோட ரொம்ப நாளா பண்ணியிருப்போம். ஆனா ஆர்சிஎம் பத்தி புதுசா புதுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுவும் இல்ல. இருந்தாலும் நம்ம எதுக்காக வரோம்னா, நம்ம அப்டேட்ல இருக்கணும். நம்ம கம்பெனி வந்து என்ன சொல்றாங்க, சில விஷயங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுவும் இல்லாம நம்ம வந்து பூஸ்டப் பண்ணிக்கணும். அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் நம்ம ஜூம் போறோம். ஜூம் வந்து உண்மையிலே ஒரு பூஸ்டப் மாரி தான். நம்ம வந்து எதுக்காக சொன்னா, நம்ம ஒரு எப்பவுமே அந்த ஆசையும் பத்தி சில விஷயங்கள பேசிட்டே இருக்கும்போது, நம்முடைய மனசுல ஆழமா பதியும்போது, ஸோ வந்து நமக்கான ஒரு பூஸ்டப் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் நம்மளோட எனர்ஜி. ஸோ அந்த எனர்ஜி வச்சு தான் நம்ம வந்து டிராவல் பண்றோம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, ஆர்சிஎம் வந்து எப்படி ஏன் வந்து ஆர்சிஎம் செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஆர்சிஎம் என்பது ஒரு தற்சார்பு பொருளாதாரம். நம்ம இத பத்தி பேசியிருக்கிறோம். இருந்தாலும் இன்னொரு இன்னொரு முறை கூட இத பத்தி பேசுவோம். ஏன்னு சொன்னா, தற்சார்பு பொருளாதாரம் என்பது ஏன் நமக்கு வந்து வேணும்? அப்படிங்கிறது ரொம்ப இந்த டைம் வந்து ஏன் அது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப வந்து பார்க்கும்போது சர்வதேச நாடுகள இப்ப நியூஸ்ல நியூஸ்ல நம்ம பார்க்கலாம். நியூஸ் பார்க்கும்போது, அ யாரெல்லாம் நியூஸ் நம்ம பார்க்குறோமோ அவங்களுக்கெல்லாம் தெரியும். அது என்னன்னு சொன்னா, அ இப்ப வந்து அமெரிக்கால வந்து ட்ரம்ப் வந்து பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறமா, அதிபர் ஆனதுக்கப்புறமா, அவர் வந்து என்னென்ன நடவடிக்கைகள்லாம் பண்றாரு அப்படிங்கும்போது அதுல அத பேஸ் பண்ணி வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டே வந்து நெறைய வீழ்ச்சி அடையுது. நெறைய அப் அண்ட் டவுன் ஆகுது. அதெல்லாம் நான் பார்க்க முடியுது. எப்படி ஒரு அவர் அதிபரா ஆகுறதுக்கும், ஷேர் மார்க்கெட்ல எப்படி சேஞ்ச் ஆகுறதுக்கும் என்ன சம்மந்தம்? அப்படி ஒரு கேள்வி வந்து நமக்கு எழும்பலாம். ஸோ வந்து அது நெறைய விஷயங்கள் இருக்கு. என்ன ரீசன் கேட்டா, அவர் வந்து ஒவ்வொரு நாடுகளுக்கும் பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து நெறைய நாடுகள் வந்து கட்டுப்பாடு விதிக்கிறாரு. இந்த நாடுகள வந்து இப்ப அதாவது இவ்வளவு நாளா வந்து அமெரிக்கா வந்து உலகை ஆளுகிறது என்பது ஒரு சைலண்டா நடந்துட்டு இருந்துச்சு. நாங்க தான் உலகம் ஆள்றோம். நாங்க தான் இந்த நாங்க சொல்றபடி தான் அந்த அந்த உலகத்துல இருக்க அத்தனை பேர் கேட்கணும் அப்படிங்கிறது அ நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து அவர் பகிரங்கமா சொல்றாரு. ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாருன்னா, இப்ப ஏன் இந்த இடத்துல நம்ம அரசியல் பேசுனா, அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அதனால நான் சொல்றேன். அ உலக நாடுகள் எல்லாமே நான் சொல்றபடி தான் கேட்கணும் அப்படிங்கிறாரு. அதுக்கு என்ன ரீசன் சொன்னா, உலகத்திலே வந்து பயங்கரமான எக்கானமி உள்ளவங்க அவங்க தான். அதாவது எல்லா இந்த இந்த உலகத்துல வந்து அவங்க சொல்றபடி தான் கேட்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க இன்னும் வச்சிருக்காங்க. ஸோ அந்த இந்தியன் எக்கானமி வந்து கம்பேர் பண்ணும்போது, ஆ கிட்டத்தட்ட அ 4 ட்ரில்லியன் ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப அ இப்ப 4 ட்ரில்லியன் அளவுக்கு எக்கானமி நம்ம கிட்ட இருக்கு. பட் வந்து அவங்களோட எக்கானமி பார்த்தீங்கன்னா, அது வந்து கிட்டத்தட்ட ஒரே ஒரு ஸ்டேட்லயே அந்த எக்கானமி வந்து அவங்க வச்சிருக்காங்க. ஸோ வந்து அந்த அளவுக்கு தான் நம்ம இருக்கிறோம். இவ்வளோ பெரிய மக்கள் தொகை உள்ள நாடு. இவ்வளோ பெரிய நாட்ல வந்து எக்கனாமி கம்பேர் பண்ணும்போது, அது வந்து அவங்களோட ஒரே ஒரு ஸ்டேட்ல வந்து அந்த எக்கனாமி வந்து அவங்க மெயின்டெயின் பண்ணிட்டுருக்காங்க. அப்பனா வந்து எந்த அளவுக்கு அவங்க எக்கனாமியா இருப்பாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து நம்ம எப்படி அந்த எக்கனாமிக்கு நம்ம ரீச் பண்றது? அப்துல் கலாம் வந்து சொன்னாரு இல்லையா? 2020 வந்து இந்தியா வல்லரசு ஆகும்னு சொல்லி கனவு கண்டாரு. ஆனா 2020 தாண்டி எத்தனையோ வருடங்கள் ஆகுது. இன்னுமே கூட இந்தியா வல்லரசு ஆகல. எப்படி இதெல்லாம் சாத்தியமா? இன்னுமே இந்தியா வந்து வளரும் நாடுகள் அப்படிங்கிறோட பட்டியல்ல தான் இருக்கு. இந்தியா வளர்ந்த நாடு அப்படிங்கிற இடத்துல இல்லவே இல்ல. ஏன் இல்ல? ஏன் இன்னும் இந்தியா வளரல அப்படின்னா, இன்னுமே கூட அதாவது வெளிநாடுகள வெளிநாடுகள் விக்க வெளிநாடுகளிலிருந்து தயாரிக்கப்படுகிற பொருள்கள தான் மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் வந்து என்ன ஆகுன்னா, இன்ன வரைக்கும் நம்ம வந்து வரி வந்து நம்ம வந்து அவங்க அ அதாவது இங்கிருந்து நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு பொருளுக்கான லாபம் வந்து யாருக்கு போகுதுன்னு சொன்னா, எல்லாமே வெளிநாடுகளுக்கு போகுது. அப்ப வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்ன்னு சொன்னா, நம்ம ஒரு பொருள் யூஸ் பண்ணும்போது நம்ம ரொம்பவுமே யோசிக்கணும். அது வந்து என்ன பொருள் நம்ம யூஸ் பண்றோம்? காலையில நம்ம யூஸ் பண்ற அந்த டூத் பிரஷ் நம்ம டூத் பேஸ்ட்ல இருந்து, நைட்டு நம்ம யூஸ் பண்ற நான் ஒண்ணுமில்ல நம்ம நைட்டு குட் நைட் வைக்கிறோம் இல்லையா? ஸோ அதுவரைக்கும் நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம என்ன பொருள் யூஸ் பண்றோம்? அது வந்து ஒவ்வொன்னும் இந்தியன் ப்ராடக்ட்டா அப்படிங்கிறது யோசிக்கிறது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்னா, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சில ஸ்லைட்ஸ் மூலமா நான் ஷேர் பண்ணலாம்னு ஆசைப்படுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட எக்கனாமி வந்து எ ஏன் வந்து இந்த அளவுக்கு டவுன் ஆயிருக்குன்னு சொன்னா, நம்மளோட இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இந்தியாவுல தயாரிக்கப்படுகிற பொருட்கள் வந்து ரொம்ப கம்மி. இதே தான் வந்து காந்தியடிகள் சொன்னாரு ஆரம்பத்துல. இந்தியா வந்து என்னைக்கு சுதந்திரம் அடைஞ்சுச்சோ, அப்ப வந்து காந்தியடிகள் என்ன சொன்னாராம், சுதந்திரம் அடையறதுக்கு முன்னாடியே சொல்ட்டாரு. இந்திய பொருட்கள யூஸ் பண்ணுவோம். அவர் வந்து ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சிருந்தாரு. அ அ வெளிநாட்டுக்காரங்கள நம்மள ஆதிக்கம் பண்ணக்கூடாது அப்டின்னா, நம்ம முக்கியமான ஒரே ஒரு விஷயம் தான். நம்ம வந்து இந்திய பொருட்கள யூஸ் பண்ண வேண்டும். ஸோ இத வந்து அவர் ரொம்ப தெளிவா புரிஞ்சு வச்சிருந்தாரு. அத வந்து மக்களுக்கும் சொன்னி எடுத்து புரிய வச்சாரு. ஸோ வந்து ஆரம்ப காலத்துல இந்த மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா போக போக பார்த்தீங்கன்னா,
நம்ம வந்து ஒரு ரொம்ப வெளிநாட்டு பொருட்கள் யூஸ் பண்ற ஒரு கௌரவமா நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன ரீசன்னா அவங்க வந்து விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லா இடத்துலயும் வந்து அவங்களோட பொருட்கள் தான் வந்து ரொம்ப பெரிய இதா வந்து விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. பெரிய பெரிய நடிகர்கள் வச்சு விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ அத பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்து நமக்கு என்ன தோன்றும்? அப்ப வந்து ஆனா அதுல வந்து உண்மை தன்மை இருக்கா? அவங்க விளம்பரம் பண்ற அளவுக்கு அந்த பொருள் வந்து குவாலிட்டி இருக்கான்னா கிடையவே கிடையாது. அப்ப வந்து அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, இந்தியன்ஸ்க்கு இது போதும். இந்தியர்கள் என்ன அவங்க என்ன அவங்க அவங்க நல்ல பொருள் தான் யூஸ் பண்ண சொல்றாங்களா? இந்தியன்ஸுக்கு இது போதும். அப்ப வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு இது இல்லாம ஒரு விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறோம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுவே ஃபாரின்ல போயிட்டு இந்த மாரி ஒரு வந்து ஒரு மட்டமான பொருள இவ்வளோ விலைக்கு விக்க முடியுமான்னா, யாரும் வாங்க கூட மாட்டாங்க. ஏன் வாங்க மாட்டாங்க? அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து என்ன பொருள் யூஸ் பண்றோம். நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ற பொருளோட குவாலிட்டி என்ன? வந்து அவங்க குவாலிட்டி இல்லாத பொருள அவங்க வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அப்ப வந்து இந்தியால வந்து அதுக்கு யாருக்கும் தெரியல. என்ன ரீசன் சொன்னா, விளம்பரம். விளம்பரத்த பார்த்தா நம்ம அப்படியே நம்பிர்றோம். வந்து விளம்பரத்துல வந்து ஒரு பொருள் வந்து நல்ல பொருள்னு சொன்னா, அது ஆமா நல்ல பொருளா தான் இருக்கும். அப்படி நம்பிர்றோம். அது நல்ல பொருளா, கெட்ட பொருளா அப்படிங்கிறத நம்ம ஒரு ஆராய்ச்சி கூட பண்றதில்ல. அட்லீஸ்ட் ஒரு குறைஞ்சபட்சம் அந்த பொருள வாங்கும்போது அதோட பின்னாடி இருக்கிற அந்த இன்கிரீடியன்ட்ஸ் அந்த கன்டென்ட்ட கூட நம்ம பார்க்கறது கிடையாது. அது வந்து என்ன மாதிரியான கன்டென்ட்ல தயாரிச்சுக்கிறாங்க, என்ன பண்றாங்க, என்ன போட்டுருக்காங்க, அதுல உண்மையான நல்லதா, கெட்டதா, உண்மையிலே விளம்பரத்துல சொன்ன அளவுக்கு அதுல குவாலிட்டி இருக்கா, அது வந்து நம்ம 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 வாங்குற விலைக்கு அது வந்து நியாயமானதா, இத்தனை இது நம்ம எதுவுமே பார்க்க மாட்டோம். ஏன் பார்க்க மாட்டோம்? அந்த அளவுக்கு நம்ம பிஸி ஷெட்யூல்ல இருக்கிறோம். வந்து நமக்கு வந்து வேலைக்கு போறோம், வந்து குடும்பத்த பார்க்குறோம். ஸோ நம்மளோட பர்சனல் ஒர்க் பண்றோம். இதெல்லாம் நமக்கு வந்து நம்ம டைமே கிடைக்க மாட்டேங்குது. நமக்கு வந்து ஒரு இந்த பொருள் நல்ல பொருளா, கெட்ட பொருளான்னு ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு கூட டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஆனா, இதுக்காக நம்ம நேரத்த செலவிடாம போயிட்டோம்னா, நம்ம நம்மளோட நம்மளோட ஆரோக்கியம் என்பது சீக்கிரமா கெட்டு போயிடும். இப்ப வந்து மருத்துவம் என்பது வியாபாரம் ஆயிடுது. நமக்கு நல்லாவே தெரியும். ஆரம்ப காலத்துல வந்து மருத்துவம் என்பது ஒரு தேவையா இருந்தது. ஒரு அத்தியாவசியமா இருந்தது. ஆனா, இப்போ வந்து மருத்துவம் என்பது ஒரு வியாபாரம் ஆயிடுது. வந்து இத்தனை இதுகளையும் நம்ம வெளிய வரணும்னு சொன்னா, தற்சார்பு பொருளாதாரம் என்பது ரொம்ப, 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 ரொம்ப அவசியம். வந்து அ நம்மளோட வேர்ல்ட் எக்கானமில நம்மள வந்து நிலைநிறுத்தணும். நம்ம வளர்ந்த நாடா நம்மள காட்டணும் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா வந்து வன வந்து உள்நாட்டு உற்பத்தி என்பது ரொம்ப, ரொம்ப அவசியமானது. அப்படி வந்தா இந்திய பொருட்கள் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னா, ரொம்ப, ரொம்ப குறைவே தான் நம்ம இந்தியாவுல. அப்படி இருக்கும்போது ஆசிம் வந்து என்ன பண்றான்னு சொன்னா, இது வந்து டிசிஜி கிட்டத்தட்ட காந்தியுடைய வழியில யோசிச்சு காந்தியடிகள வழியில யோசிச்சு, நம்ம நம்ம நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு சோசியல் சர்வீஸ் பண்றாருன்னா, டிசி சாப்ராஜி தான். உண்மையா நான் அவருக்காக தேங்க்ஸ் பண்ணிக்கணும். என்ன ரீசன் கேட்டோம்னா, ஒருவேள வந்து அவர் பிசினஸ் மேனோட வந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாரு? அவன் ஓகே நம்மளோட பொருள் வந்து நம்ம பொருள வியாபாரம் பண்றதுக்கு விளம்பரம் போதுமானது. அப்படி அவர் யோசிச்சிருந்தான்னா, அவர் வியாபார நோக்கத்தோட இத பண்ணியிருந்தான்னா, கண்டிப்பா நம்மளுக்கெல்லாம் இந்த ஒரு இந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது. அவர் என்ன பண்ணியிருக்கலாம், அழகா இப்ப இந்த பொருள்கள விளம்பரம் பண்ணி, மக்கள்ட்ட ரீச் பண்ணி, ஈஸியா அவரோட வியாபாரத்த பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்படி ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உள்ள வந்து, நம்ம மக்கள் வந்து எல்லாருமே பயன்பெறணும் அப்படிங்கிற ஒரு அவசியத்தோட அவர் பண்ணனால தான், இப்போ நமக்கான ஒரு நமக்கான ஒரு வளர்ச்சி வந்து ஆசை மூலமா நமக்கு கிடைக்குது. வந்து பார்த்தீங்கன்னா, தற்சார்பு பொருளாதாரம் என்பது ஆசியம் என்பது அத வந்து முக்கியமா பண்ணிட்டு இருக்காங்க. இந்திய பொருள் முழுக்க முழுக்க வந்து இந்திய நாடுகள்ல தயாராகக்கூடிய கம்பெனி தான் ஆர்சிஎம் கம்பெனி. வந்து இந்த மாதிரியான இந்திய பொருட்கள நம்ம யூஸ் பண்ணும்போது, நம்மளுடைய எக்கானமி கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய அளவுல மாற்றம் அடையும். வந்து பார்க்குறோம். என்ன மாரியான பொருட்கள வந்து வெளிலலாம் யூஸ் பண்றாங்க? அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த மாரி நான் இதுல வந்து ஹிந்துஸ்தான் யுனிலிவர் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. என்னென்ன அப்படின்னா, ஹிந்துஸ்தான் என்ன? ஹிந்துஸ்தான்னா நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? ஹிந்துஸ்தான் இந்தியன் கம்பெனி. வந்து இது வந்து மக்கள வந்து ஒரு ஏமாத்துற வேல. வந்து ஆங்கிலேயர் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து எதுக்கு வந்தாங்கன்னு சொன்னா, நாட்டை பிடிப்பதற்காக வரல. வியாபாரம் பண்றதுக்காக வந்தாங்க. ஆனா இங்குள்ள நெறைய வீக்னஸ் பாயிண்ட்ட தெரிஞ்சுட்டு நம்ம நாட்ட வந்து ஆட்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுதான் உண்ம. இப்பவும் வந்து என்ன பண்றாங்க, நம்ம என்ன நெனச்சுட்டுருக்கோம், நமக்கு வந்து விடுதலை கிடைச்சிருச்சு. நமக்கு வந்து சு நம்ம சுதந்திரமா இருக்கிறோம். அப்படி நம்ம நெனச்சுட்டுருக்கிறோம். ஆனா இப்பவும் அவங்க தான் நம்மள ஆள்றாங்க. இப்பவும் பார்த்தீங்கன்னா, அ வ பிரிட்டிஷ் தான் நம்மள ஆண்டுட்டு இருக்காங்க. பிரிட்டிஷ் அண்ட் யுஎஸ், அமெரிக்கா இவங்களா சேர்ந்து தான் நம்ம ஆண்டுட்டு இருக்காங்க. அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு சொன்னா, இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். வந்து பார்த்தோம்னா, அ வ அ டவ், அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரூக் பர்ன் 3 ரோசஸ் இந்த மாரி சன்சில்க் ஷாம்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து நெறைய இது பார்த்தா உனக்கு தெரியும். நம்ம இந்த 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 பிராண்ட்ல வந்து நெறைய பொருள் நம்ம யூஸ் பண்றோம். லக்ஸ் சோப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது இந்த பொருட்கள பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? அடுத்தபடியா பார்த்தோம்னா, அ பாண்ட்ஸ் இதுல 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 நெறைய பொருள் இருக்கு பார்த்தீங்களா? பாண்ட்ஸ், விம் சோப்பு பவுடரு, அப்புறம் ஹார்லிக்ஸ், கிசான், ப்ரூ காஃபி தூள். வந்து பார்க்கும்போது இதெல்லாம் பார்க்கவும் நமக்கு என்ன தோணும்? இதெல்லாம் நெறைய கம்பெனி தனித்தனியான கம்பெனி சர்ஃப் எக்ஸல்,
லைபாய், வேஸ்லின், ரெக்ஸோனா இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இதெல்லாம் ஒரு தனித்தனியா கம்பெனியா நம்ம நினைச்சுக்கிறோம். இதை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனித்தனி கம்பெனி அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா கிடையாது. இது அத்தனைக்கும் ஒரே ஓனர் தான். அது யாரு? இந்துஸ்தான் யூனிலிவர் ப்ராடக்ட்ஸ். இந்துஸ்தான் என்பது நம்மளை வந்து ஒரு ஏமாத்துற ஒரு பேரு. இந்துஸ்தான் என்பது இந்தியா கிடையாது. அது வந்து ஒரு பிரிட்டிஷ் கம்பெனி. எப்படி சொல்றேன்னு சொன்னா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிஎன்ஜி. பிஎன்ஜி அப்படிங்கன்னா என்ன? அதாவது இவங்களும் பாத்தீங்கன்னா இவங்க வந்து அமெரிக்கன் கம்பெனி. ஸோ வந்து இவங்களோட ப்ராடக்ட்ஸும் அதிகமா இந்தியாவில் இருக்கு. அது இவங்களோட கம்பெனி, இவங்களோட ப்ராடக்ட்ஸ் என்னன்னு சொன்னா டைடு, அப்புறம் பாத்தீங்கன்னா இது விக்ஸ். ஸோ இந்த மாதிரி முக்கியமான பெரிய பெரிய பிராண்ட் ஜில்லட். ஸோ இந்த மாதிரி ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ், இந்த மாதிரி பேண்டின் ஷாம்பு, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களது தான். பிஎன்ஜி இந்த மாதிரி வந்து பெரிய கம்பெனி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்களோடது. ஸோ வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்ம யூஸ் பண்ற முக்காவாசி பொருட்கள் யாருது அப்படி இப்போ நமக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கும். எல்லாமே அவங்களது தான். முக்காவாசி வந்து பாத்தீங்கன்னா இந்துஸ்தான் யூனிலிவர் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் இவங்க பிஎன்ஜி இவங்க தான். ஸோ வந்து நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு பொருளுக்கும் நமக்கு யாருக்கு வந்து டெவலப் ஆகுறாங்க, நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு பொருள் மூலமாக யார் வந்து வளர்றாங்க, யார் விருத்தி அடையறாங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பா அவங்க வெளிநாட்டுக்காரங்க, அதாவது பிரிட்டிஷும் அமெரிக்கா மட்டும்தான். ஸோ இதுல போட்டிருக்கு ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ப்ராடக்ட் இஸ் இது இதோட ஹெட் குவார்டர்ஸ் மும்பைல இருக்கு. இது வந்து சப்சிடரி ஆஃப் த பிரிட்டிஷ் கம்பெனி யூனிலிவர். இது வந்து பிரிட்டிஷ் கம்பெனியோட ஒரு பிரான்ச் தான். ஸோ வந்து பிரிட்டிஷ் கம்பெனி தான் இது. இதோட மெயின் மெயின் யாருன்னா இது வந்து பிரிட்டிஷ் கம்பெனி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுபடி பாத்தீங்கன்னா இவங்களோட டர்ன் ஓவர் பாத்தீங்கன்னா இது வந்து 2022 கணக்கின்படி. ஸோ வந்து இந்த இப்பொழுது வருடம் கணக்கு இப்போ எடுத்தான்னா இன்னுமே அதிகமாக தான் அவங்களோட டர்ன் ஓவர் இருக்கும். ஏன்னா இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து இன்னுமே வந்து அதிகப்படுத்திட்டு இருக்காங்களே தவிர்த்து கம்மி பண்றது கிடையாது. ஸோ வந்து 52,704 கோடி வந்து உங்களோட டர்ன் ஓவர் வந்து இருக்கு. ஸோ வந்து இதெல்லாம் யாருக்கு போகுது? இதனால வந்து இந்தியர்களுக்கு வந்து இந்த வருமானத்தை, இந்த வருமானம் கிடைக்குதான்னா கண்டிப்பா கிடையாது. எல்லாருமே அந்த வெளிநாட்டு பொருட்கள் தான், அவங்களுக்கு தான் லாபம் தான் அதுல போகுது. ஸோ வந்து அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா பிஎன்ஜி அப்படிங்கிற அவங்களோட இது பார்த்தீங்கன்னா அவங்களோட கம்பெனி வந்து அமெரிக்கா யுனைடெட் ஸ்டேட்ஸ் இதுல போட்டிருக்கு. ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம பொருட்கள் அத்தனையுமே வந்து யாருது அப்படின்னு சொன்னா எல்லாம் அவங்களுக்கு தான். அதே மாதிரி பார்த்தா இவங்களோட டர்ன் ஓவர் எவ்வளோன்னு சொன்னா 13,985 கோடி போட்டிருக்கு. ஸோ வந்து இவங்களோட ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஒரு 60,000 கோடி 70,000 கோடிக்கு மேலே நம்ம யாருக்கு வந்து டர்ன் ஓவர் பண்றோம்னு சொன்னா எல்லாருமே வெளிநாட்டு பொருட்கள். நம்முடைய இந்தியா என்பது மிகப்பெரிய ஒரு மார்க்கெட். ஸோ வந்து அதை வந்து நல்லாவே புரிஞ்சு வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த இந்த மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து நம்மளோட பொருட்களை வந்து விற்க முடியும் அப்படிங்கிறது வெளிநாடுகள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. ஸோ வந்து இதனாலதான் இதனாலதான் வந்து ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாரு, எங்க மிரட்டுறாரு, இந்தியா வந்து மிரட்டுறாரு. என்ன மிரட்டுறாரு? நாங்க வந்து எங்களோட பொருட்களுக்கு நீங்க வரிகளை அதிகமா விதிக்க கூடாது, கம்மியா விதிங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவோம், நாங்கள் இந்திய பொருளுக்கு வரி அதிகமா விதிப்போம். ஸோ இந்த மாதிரி மிரட்டுறாரு. அப்ப வந்து என்ன பண்றாங்க, ஸோ உலக நாடுகளே வந்து எல்லாத்தையும் மிரட்டுறாங்க, மிரட்டி வந்து பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு அவங்க ஏன் மிரட்டுறாங்கன்னா அவங்களோட எக்கனாமி அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ வந்து நம்மளோட இந்தியான எக்கனாமி வந்து அந்த அளவுக்கு டெவலப் ஆகும்போது நம்மளும் யாரை பத்தி பயப்படவே தேவையில்லை. நம்ம ஸ்ட்ராங்கா நம்மளுடைய வந்து செல்ஃப் ரிலேக்ல நம்ம நிற்க முடியும். இந்தியா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பவரா நம்மளால காட்ட முடியும். அதுக்கு முக்கியமா நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன சொன்னா, ஒவ்வொரு இந்தியனாலும் இதை பண்ண முடியும். என்ன பண்ண முடியும்னு சொன்னா நம்ம இந்திய பொருட்களை பயன்படுத்த வேண்டும். அதேதான் டிசி ஜாவரேஜ் வந்து பண்ணாரு. ஸோ வந்து அவர் அந்த ஒரு நோக்கத்தோடு தான் ஆசியன் ரைட் கான்செப்ட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு இதை வந்து ஆரம்பிச்சாரு. ஸோ அது மூலமா வந்து எல்லா ஸ்டேட்லயும் வந்து என்ன பண்ணாருன்னா இந்த வியாபாரத்தை வந்து பண்ணாரு. ஸோ ஆசிய ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க எந்த ஸ்டேட்ல போனாலும், எந்த டிஸ்ட்ரிக்ட் போனாலும் உங்களுக்கு வந்து அது அவைலபிளா இருக்கு. ஸோ வந்து இந்த இப்படி இருக்கிற ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? ரெண்டாவது, ஆசிய பொருள் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு சொன்னா, கண்டிப்பா வந்து அதை நம்ம ஒரு நியாயமான விலையில ஒரு நல்ல பொருட்களை நம்ம யூஸ் பண்ணணும்னு சொன்னா அது கண்டிப்பா ஆசிய பொருள் மட்டும் தான். ஸோ வந்து நம்ம என்னன்னே தெரியாம போய் ஒரு பொருளை யூஸ் பண்ணிருக்கோம். ஆசிய பிசினஸ் ஏன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து மேட் இன் இந்தியா. ஓகேங்களா? நம்ம இப்போ சொன்னபடி இது வந்து இந்தியன் இந்தியன் கண்ட்ரில மேட் பண்ற ஒரு விஷயம். ரெண்டாவது, டிரான்ஸ்ஃபார்மிங் லைஃப், டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஸோ இப்போ முன்ன சொன்னது போல அவர் வந்து டிசி சாப்பிட்றது ஒரு விளம்பரத்து மூலமா இது வந்து அவங்களோட பொருட்களை வியாபாரம் பண்ண அவர் விருப்பப்படல. ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையும் முன்னேற வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கை முன்னேறினால் இந்தியா முன்னேறும், இந்தியா வல்லரசாகும். இதைத்தான் அவர் அவர் வந்து ஒரு கனவா வச்சிருக்காரு. அதைதான் வாசகமா சொல்லிக்கிறாரு. அது உண்மையும் கூட. ஸோ வந்து நம்மளோட ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் ஆர்சி மூலமா நாம் மேம்படுத்தி கொள்ளும் போது கண்டிப்பா ஒரு இந்தியாவும் முன்னேறும், இந்திய நாடும் முன்னேறும். ஓகே. அதேபடி பார்த்தீங்கன்னா, ஆசியம் சொன்னோம்னா, ஆசியம் வந்து தரமான தயாரிப்புகளை விற்பதன் மூலம் இந்திய குடிமக்கள் தங்கள் சொந்த வணிகத்தை நடத்துவதற்கும் செயல்படுத்துவதற்கும் நிகரற்ற வாய்ப்பை ஆசியம் வழங்குகிறது. புதுமையான தயாரிப்புகளின் உற்பத்தியாளராக அதன் திறனை நாங்கள் தொடர்ந்து நிரூபித்து வருகிறோம். மேலும் வலிமையிலிருந்து வலிமைக்கு வளர்ந்தோம்.
இதுதான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட். அதை என்ன சொல்றான்னு சொன்னா, நாங்க வந்து நாங்க எங்களோட பொருட்கள் ஒவ்வொன்றும் தரமானது. ஆர்சிஎம் பொருட்கள் தரமில்லாதது அப்படின்னு நம்மளால யாரும் சொல்லவே முடியாது. ஆனா நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொருக்குமே தெரியும். ஸோ வந்து அந்த பொருட்கள் தரம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்நாள் வரையும் அதோட பிசினஸ் வந்து வளர்ச்சி பாதையில சென்றிருக்காது. ஸோ அதனாலதான் ஆசிய மிஸ் இந்த அளவுக்கு அவங்களோட வளர்ச்சி பாதை சொல்றாங்கன்னா, அது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அவங்களுடைய பொருட்கள் தரமானது. 2வது பாத்தீங்கன்னாக்கா, அவங்களோட அவங்களோட வணிகத்தை நடத்துறதுக்கு நமக்கு வந்து ஒரு நிகரற்ற வாய்ப்பா ஆசை அமைகிறது. ஸோ வந்து அவங்களோட பிசினஸ்ல நம்மளும் ஒரு பார்ட்னரா அவங்க சேர்த்துறாங்க. என்ன எப்படி ஒரு பார்ட்னர் சொன்னா, நீங்க வந்து ஒரு 0% இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க இவ்வளவு காசு கட்டுங்க அப்படின்னா சொல்றது இல்லை. இவ்வளவு காசு கொடுங்க, உங்களை பார்ட்னரா சேர்த்திக்கிறோம், நீங்களும் இதுல பண்ணுங்க அப்படின்னு எதுவுமே சொல்றது கிடையாது. 0% இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம வந்து ஆசியம்னு ஒரு பார்ட்னர் நாம் ஜாயின் பண்றோம். அது மட்டும் கிடையாது, புதுமையான தயாரிப்புகளும் உற்பத்தியாளராக அவங்க இருக்கிறாங்க. ஸோ வந்து நம்ம ஆரம்ப காலத்துல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. என்ன என்ன கம்ப்ளைண்ட் சொன்னா, நிறைய நாங்க வந்து முக்கியமான ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான், அத்தியாவசிய பொருட்கள் மட்டும் தான் ஆசியம்ல இருக்கு. என்னென்ன கோதுமை, டீ தூள், பேஸ்ட் பேஸ்ட் இந்த மாதிரி சில பொருட்கள் தான் இருக்குது. அப்ப வந்து என்ன பண்றது, நாம மீதி மளிகை சாமான்கள் தனியா வேற ஒரு கடையை நாடி போக வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட். அப்ப வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஆசை வந்து என்ன பண்றாங்க, ஆர் ஆர்டின்னு ஒரு இது வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஆர்என்டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அது மூலமா என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி அதாவது வெளியில உள்ள ஒரு மக்கள் வந்து ஒரு பொருள் யூஸ் பண்ண சொன்னா, அது புதுசா ஒரு பொருள் யூஸ் பண்றாங்க அவங்க தெரியக்கூடாது. அவங்க வந்து ஏற்கனவே யூஸ் பண்றதுக்கு அதே பொருள் யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கணும். ஆனா அது தரமானதாக இருக்கணும். அட் த சேம் டைம் அது வந்து அவங்களுக்கு எந்த ஒரு கெடுதலையும் விளைவிக்கக்கூடாது, தீமையில விளைவிக்கக்கூடிய கூடாத ஒரு பொருளா இருக்கும். ஸோ இதை வந்து அவர் ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்றாங்க, நிறைய பொருளை வந்து அவங்க கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆசியம் இல்லாத பொருட்களே இல்லை அப்படிங்கிறனால முக்கால்வாசி பொருட்கள் வந்துருச்சு. நம்ம என்னனாலும் இல்லை, அரிசி இல்லைன்னு சொன்னோம், அரிசி வந்துருச்சு. அதே மாதிரி வந்து சீரகம், மல்லித்தூள், மிளகாத்தூள் இல்லை எல்லாமே வந்துருச்சு. ஸோ வந்து எல்லாமே படிப்படியா அவங்க கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இப்போ புதுமையான தயாரிப்புகள் கொடுக்குறாங்க. புதுமையான தயாரிப்புகள் கொடுக்குறாங்க அப்படிங்கறதுக்காக அவங்க வந்து எந்த ஒரு கலப்படமில்லாத பொருளை கொடுக்குறாங்க. அதான் மெயினான விஷயம், கலப்படமில்லாத பொருளை கொடுக்குறாங்க. 2வது யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. எப்படி யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்குன்னு சொன்னா, நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒருவேளை சக்தி மசாலா தூள் யூஸ் பண்ணிருப்போம், அல்லது ஆச்சி இந்த மாதிரி ஏதாவது தூள் யூஸ் பண்ணிருப்போம். இப்போ வந்து இது நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன இது புதுசா யூஸ் பண்ற மாதிரி இருக்கிறோம் அப்படின்லாம் தெரியாம, அதை விட டேஸ்டா நமக்கு தெரியுமே தவிர, நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ற பொருளை விட நமக்கு வந்து இந்த பொருள் நம்ம தரமானதா தெரியுமே தவிர்த்து, அது தரம் கம்மியா நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு என்ன பண்றாங்க, இது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அது அடுத்தபடியா அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நாங்க வந்து எங்களோட திறனை வந்து நாங்க தொடர்ந்து நிரூபிச்சு வலிமையில இருந்து வலிமைக்கு வளர்ந்துள்ளோம். இது வந்து ரொம்ப ரொம்ப உண்மை. ஸோ ஆசைப்பட கன்சியூமர்ஸ் வந்து ஆரம்ப காலத்துல இந்த காலகட்டத்துல விட இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து 4 க்ரோஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் அச்சீவ் பண்ணிட்டாங்க. இன்னும் கூட வந்து ஆசியம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் யூஸ் பண்றோட எண்ணிக்கை இன்னும் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ வந்து ஆசியமோட யூஸ் பண்றோட கன்சியூமர்ஸோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகமாச்சு. ஸோ வந்து இப்போ நம்ம ஆசியம் பண்ணலைன்னா கூட, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் வந்து நான் பொருளை எடுத்து போய் சேல்ஸ் பண்ணிருக்கேன், ஆசை பொருள் சேல்ஸ் பண்ணிருக்கேன். இப்போ வந்து அவங்க பொருள் வந்து வாங்கி பழகிட்டாங்க. இப்போ வந்து என்கிட்ட கேட்கறாங்க, ஆசை பொருள் கொடுன்னு சொல்லி கேட்கறாங்க. இப்போ நான் கொடுக்காம போயிட்டு அவங்க அடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ வந்து யார் மூலமா அது வந்து நமக்கு கிடைக்கும், அந்த பொருள் எங்க கிடைக்கும் அப்படின்னா தேட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அவங்க டேரக்டா வந்து அவங்க வாங்கிக்க ஆரம்பிச்சிடறாங்க தவிர்த்து, நம்ம நம்ம வந்து அந்த வாய்ப்பை இழந்துருவோம். நம்ம வந்து அந்த பொருளை வந்து சேல்ஸ் பண்றதுக்கோ, நம்ம வந்து அந்த நான் ஆசை பண்ற அந்த வாய்ப்பை நம்ம இழந்துருவோம் தவிர்த்து, அந்த வியாபாரம் நடந்துட்டே தான் இருக்கும். என்ன ரீசன்னா, அதோட குவாலிட்டி அந்த அளவுக்கு அதோட குவாலிட்டியும் அதோட விலை நியாயமானதா இருக்காது. அதுக்கான காரணம். அதே மாதிரி பார்த்தோம்னா, பெஸ்ட் குவாலிட்டி அந்த அண்ட் ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸ் அட் சீப்பர் பிரைஸ். அதாவது நமக்கு வந்து ஒரு சீப்பான ஒரு பிரைஸ்ல வந்து ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸ் பெஸ்ட் குவாலிட்டியில கொடுக்குறாங்கன்னா, அது ஆசை மட்டும் தான் கொடுக்குறாங்க. அது எப்படி ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸ் சொல்றேன்னு சொன்னா, அது முக்கியமா வந்து எந்த ஒரு கலப்படமும் கிடையாது. எந்த ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு கலப்படமே நம்ம வந்து ஆசை பொருள் சேர்க்கறதுல, அது மூலமா நம்ம உடம்புல வந்து தீங்கு ஆகுறதுல, ஸோ வந்து நமக்கு வந்து நல்ல நன்மை விளைவிக்கக்கூடிய பொருள் மட்டுமே அதுல அதிகமா இருக்கு. அடுத்தபடி பார்த்தோம்னா பெஸ்ட் குவாலிட்டின்னு சொன்னா, அது எப்படி எதை வச்சு நம்ம சொல்ல முடியும்னு சொன்னா, அது ஒவ்வொன்றும் ஃபர்ஸ்ட் கிரேட் ப்ராடக்ட்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரீசனபிள் பிரைஸ். ஃபர்ஸ்ட் கிரேட்னா இப்போ எக்ஸாம்பிள் சொல்லப்போனா ஒரு சோப்பு வச்சு சொல்ல முடியும். டோட்டல் ஃபேட்டி மேட்டர் வந்து 72% மேல இருக்கிறது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிரேடுன்னு சொல்றோம். அப்போ வந்து மற்ற சோப்புல எவ்வளவு இருக்குன்னு சொன்னா, மற்ற சோப்புல வந்து எல்லாமே நம்ம யூஸ் பண்ற எல்லாமே கிரேட் 2, கிரேட் 3 இந்த மாதிரி மோஸ்ட்லி கிரேட் 3 சோப் தான் யூஸ் பண்றோம். கொஞ்சம் காசு அதிகமாக கூட தான் கிரேட் 2 சோப் யூஸ் பண்ணோம். கிரேட் 1 சோப்பு நம்ம வந்து மார்க்கெட்ல வாங்கணும்னு சொன்னா, அதுக்கான காஸ்ட் ரொம்ப ரொம்ப அதிகம். எவ்வளவு சொன்னா, ஒரு டவ் சோப் வந்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 50 ரூ. 60 மேல தான் இருக்கு. ரூ. 50 கம்மி, ரூ. 60 மேல தான் எல்லாமே. ரூ. 60 ரூ. 70 அந்த மாதிரி ஆகுது. ஃபர்ஸ்ட் கிரேட் சோப் வாங்குறது. ஸோ அவ்வளவு காசு கொடுத்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கிரேட் சோப் யூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் கிரேட் ப்ராடக்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப கம்மி. அப்ப வந்து நமக்கு ஆசை என்ன பண்றாங்க, வெறும் ரூ. 34, ரூ. 35 எம்ஆர்பில ஃபர்ஸ்ட் கிரேட் சோப்பு கொடுக்குறாங்க. இது வந்து யாருனாலும் பாசிபிளே இல்லாத விஷயம். ஆசையும் பண்றாங்க. இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா, அவங்க வந்து யூஸ் பண்ற ஒவ்வொன்றும் எல்லாமே
வெஜிடபிள் ஆயில்ஸ் யூஸ் பண்றாங்க. வெஜிடபிள் ஆயில்ஸ் யூஸ் பண்ணி அந்த சோப் தயாரிக்கிறாங்க. ஸோ வந்து ஃபுல் அண்ட் ஹெர்பலாவும் கூட நமக்கு உடம்பு தீங்கு விளைவிக்காம ஃபர்ஸ்ட் கிரேட் ப்ராடக்ட்ஸ் ஆசம் கொடுக்குறாங்க. ரெண்டாவது ரீசனபிள் பிரைஸா கொடுக்குறாங்க. மார்க்கெட் ரேட்டோட விலை கம்மியா 35 ரூபாங்கிறது நீங்க வெளியில போய் இதே சோப்பு ஃபர்ஸ்ட் கிரேட் வாங்கவே முடியாது. அதே மாதிரி பார்த்தோம்னா ஐஎஸ்ஓ அண்ட் எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட்டோட கொடுக்குறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவார்டட் ப்ராடக்ட்ஸ். ஒவ்வொன்று நம்ம யூஸ் பண்ற எல்லா ப்ராடக்ட்ஸுமே நீங்க வந்து எக்ஸாம் சொல்லலாம் ஹெல்த் கார்டு வந்து எத்தனையோ அவார்டு வாங்கியிருக்காங்க, நியூட்ரிஜார்ஜ் வந்து எத்தனையோ அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம அவார்டட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்தபடி பார்த்தோம்னா ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸ். எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸும் அதை வந்து யூஸ் பண்றது கிடையாது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிவிஎம்எஃப் பேஸ்டு ஃபுட் வந்து சப்ளிமெண்டரி ஃபுட் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி பியூரா ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ வந்து நம்ம பிவிஎம்எஃப் எது தேவைப்படும் நமக்கு தெரியும். புரோட்டீன், விட்டமின், மினரல், ஃபைபர். ஸோ வந்து அதுக்கு நம்ம ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தேவையான ஒரு சத்துமானம் அது. அதை வந்து நமக்கு என்ன பண்றாங்கன்னு சொன்னா அதை வந்து ஃபுட்டாவே நம்ம கொடுக்குறாங்க. இப்படி ஃபுட்டாக கொடுக்காங்கன்னு சொன்னா நம்ம டேப்லெட்ல வந்து எந்த ஒரு வேற எல்லாம் எதுவுமே தேவையில்லாத கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்க்காம அது வந்து நம்ம சாப்பிட்றது ஒரு அந்த மாத்திரை ஒரு மேனோ உமன் மாத்திரை சாப்பிடும்போது நம்ம வந்து ஏதோ ஒரு மாத்திரை சாப்பிட்றோம் நம்ம வந்து அப்படின்னு நினைச்சு சாப்பிடவே தேவையில்ல. நம்ம சாப்பிட்டு அது ஃபுட்டு தான், ஒரு சப்ளிமெண்டரி ஃபுட். ஸோ வந்து நமக்கு தேவையான விட்டமின்ஸ் வந்து அதெல்லாம் நமக்கு கிடைச்சிருது. அதனால ஒரு சப்ளிமெண்டரி ஃபுட்னு சொல்றோம். அதே மாதிரி பியூரானது எல்லா ப்ராடக்ட்ஸும் பியூர் அண்ட் பியூர் வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. ரெண்டாவது பார்த்தா ₹10 வந்து இத்தனை ப்ராடக்ட்ஸ் அவங்க கொடுக்க முடியுமா? ஸோ வந்து நம்ம நம்ம வெளியில போய் வாங்கும்போது என்ன என்ன சொல்றாங்க கடையில போயிட்டு ஒரு ஏழை மக்கள் இருக்காங்க, ரொம்ப சாமானிய மக்கள் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா ரொம்ப விலை அதிகமா கொடுத்தெல்லாம் எதையும் வாங்க மாட்டாங்க. சும்மா அப்பப்போ ₹10 பொருள் கொடுத்து வாங்கிக்குவாங்க. ஸோ வந்து ஆசை என்ன பண்றாங்க இதை மனசுல வச்சு ஸோ வந்து ஒரு ஏழை ஏழை எளிய மக்கள் கூட வந்து இதன் மூலம் பயன்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க. ஸோ வந்து இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க சாம்பிளுக்காக ப்ராடக்ட்ஸ் கேட்கறாங்க. சாம்பிளுக்காக கொடுங்க, நாங்க வந்து யூஸ் பண்ணி பார்க்குறோம். ஏன் சாம்பிளுக்காக கேட்கறாங்க? இவ்வளவு நாளா வந்து கண்மூடித்தனமா அது யூஸ் பண்ணிருந்தாங்க. ஒரு விளம்பரத்தை பார்த்து அதை உண்மையை நம்பி கண்மூடித்தனமா போய் ஒரு பொருள் வாங்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து புதுசா ஒரு பொருள் வந்து மார்க்கெட்ல வருதுன்னு சொன்னா ஒண்ணும் இல்லை. இப்போ வந்து பூஸ்ட் வருதா, பூஸ்ட் மாதிரி வேற ஒரு பேர்ல வந்து எதோ வருதுன்னு வச்சுக்கலாம். அது அப்போ அப்படி ப்ராடக்ட் வரும்போது விளம்பரம் பண்றாங்க. அதை பத்தி நல்லா விளம்பரம் பண்றாங்க. அப்ப போய் மக்கள் என்ன பண்றாங்க, போய் கண்மூடித்தனமா வாங்கிக்கிறாங்க, வாங்கி யூஸ் பண்றாங்க. அது எவ்வளவு விலை இருந்தாலும் பரவாயில்ல, அதை விளம்பரம் பண்ணியிருக்கீங்களே நல்லாதான் இருக்கும் அப்படி ஒரு நம்பிக்கையில போய் வாங்குறாங்க. ஆனா நம்ம பொருள் வந்து பொருள் கொடுக்கும்போது என்ன பண்றாங்க, சாம்பிள் கொடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. ஏங்க இதான் மக்களோட மென்டாலிட்டி. அது வந்து விளம்பரம் பண்ற பொருள்ல இருக்கிற நம்பிக்கை வந்து நம்ம சேல்ஸ் பண்ற பொருள் மேல இருக்க முடியுது. அப்ப என்ன பண்றாங்க, சாம்பிள் கொடுன்னு கேட்கறாங்க. ஸோ இது மக்களோட மென்டாலிட்டி மாத்த முடியாது. ஸோ வந்து இதனால ஆசை என்ன பண்றாங்க, ஸோ ஏழை மக்களும் பயன்பெறணும். இந்த மாதிரியான சாம்பிள் ப்ராடக்ட்ஸ் கேட்குற உங்களுக்கும் எல்லாத்துக்குமே கிடைக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஒரு குறைந்த விலையில வந்து ப்ராடக்ட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி என்ன பண்றாங்க சொன்னா எல்லாமே ₹10 இத்தனை பொருளை வந்து ஆசை கொடுக்குறாங்க. என்ன கிடைக்குது, இந்த பவுடர் கிடைக்குது, நிசா பவுடர் கிடைக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாடி லோஷன் கிடைக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈனா சோப்பு கிடைக்குது. பிஸ் துவைக்கிற சோப்பு, குளிக்கிற சோப்பு, பாத்திரம் கழுவுற சோப்பு, இது துணி துவைக்கிற பவுடரு, அப்புறம் டீ தூள் உட்பட ₹10 கிடைக்குது. மிக்சரு, அப்புறமேட்டுக்கு மல்டி பர்பஸ் கிரீமு, ஸோ கார்லிக் பவுடர், அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன எக்கச்சக்கமா பேஸ்ட், இந்த மாதிரி வந்து நிறைய பொருட்கள் வந்து ₹10 வெறும் ₹10 வந்து ஆசிரியர் கொடுக்குறாங்க. ஸோ இது மூலமா என்ன பண்ணலாம், நம்ம வந்து நம்ம வியாபாரத்தை வந்து நம்ம வந்து இது பண்றதுக்கு விருத்தி அடைகிறதுக்கு வந்து மக்களுக்கு இந்த மாதிரி சாம்பிள் பொருளை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு கன்சியூமரை வந்து நம்ம பிடிக்கலாம். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை மக்களுக்கு வந்து கேட்கறாங்கன்னு சொன்னா இந்த மாதிரி ₹10 பொருளை கொடுத்து நம்ம கொடுக்க முடியும். ஸோ வந்து ஒண்ணுமில்ல, நம்ம ஒரு வீட்டுல போறோம், அவங்க வந்து கேட்கறாங்க பொருளை கூட நான் யூஸ் பண்ணி பார்க்கணும்னு சொல்றாங்க. அப்ப வந்து ஒரு டீ தூள் வந்து நம்ம எப்படி கொடுக்க முடியும், ஒரு டீ தூள் 1/4 கிலோ கொடுத்தா நமக்கு லாஸ் தான். நம்ம 1/4 கிலோ ஃப்ரீயா நம்ம கொடுக்க முடியாது. ஸோ அந்த ₹10 பொருள் தானே அப்படின்னு சொல்லி ஃப்ரீயா கூட கொடுக்கலாம், யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரியான ஒரு அட்வான்டேஜும் நமக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ₹10 பொருட்களுக்கு கூட நம்ம ஆசை கொடுத்து நமக்கு வந்து அது மூலமா கூட நம்மளால வியாபாரத்தை வந்து பெருக்கிக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் வந்து ஆசைகள் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா மார்க்கெட் ரேட் விடவே நமக்கு விலை கம்மி. எப்படின்னு சொன்னா அதாவது இதே இதே பிஸோட தரம் வந்து பாத்தீங்கன்னா தரம் தரம் சொல்ல முடியாது, இதே தரம் சொல்ல முடியாது, இதோட தரம் கம்மியா தான் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்பி வந்து ₹5 அப்படின்னு இருக்குது. வெயிட் வந்து 150 கிராம், 150 கிராமே ₹5 விற்கிறாங்க எம்ஆர்பி. ஆனா நம்மளது 180 கிராம் வெறும் ₹10 நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டைடு வந்து கம்பேர் பண்ணும்போது டைடு வந்து ₹45, அரை கிலோ வந்து பாத்தீங்கன்னா ₹45 கொடுக்குறாங்க. நம்ம அதே அரை கிலோ ₹35 கொடுக்குறோம். ஸோ வந்து நம்ம மார்க்கெட் ரேட்டோட விலை கம்மியா வந்து கொடுக்குறோம். இவ்வளவு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை மார்க்கெட் ரேட்டோட விலை கம்மியா கொடுக்குறோம். ஸோ வெளியில உள்ள சோப்பு, துவைக்கிற சோப்புக்கும் நம்ம சோப்புக்கு என்ன வித்தியாசம்னா
நம்மள வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான ஃபார்முலா பண்றாங்க. அது என்ன ஃபார்முலான்னு சொன்னா, நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ற தண்ணிய வந்து செடிகளுக்கு கூட ஊத்த முடியும். செடிகளுக்கு ஊத்துனா கூட ஒண்ணும் ஆகாது. 2வது நம்ம யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து அரிப்பு நம்ம உடம்புல தோல் வந்து அரிப்பு ஏற்படாது. மாறா வந்து கிருமிகள கொல்லும். ஸோ அந்த மாதிரி ஃபார்முலால வந்து குடுக்குறாங்க. ஆனா அது வந்து என்சைமேட்டிக் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதே வந்து பார்த்தோம்னா, அவங்களோட இதுல அந்த ஃபார்முலா யூஸ் பண்றது கிடையாது. அவங்க வந்து மக்களுக்கு அந்த அந்த சோப்ப ரின் சோப்பு, டைட்லாம் யூஸ் பண்ணுவோம். ரெகுலரா யூஸ் பண்ணாலும் மக்களுக்கு அந்த தோல்லாம் ரொம்ப எரிச்சலாகும். தோல்லாம் ரொம்ப அரிப்பாகும். 2வது பார்த்தோம்னு சொன்னா, அது சரியா நம்ம வந்து குளிக்காம போட்டோம்னு சொன்னா, அது அந்த எரிச்சல் அந்த உள்பனியெல்லாம் போட்டோம்னா, அந்த அரிப்பு நமக்கு அப்படியே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த அந்த யூஸ் பண்ற தண்ணி வந்து செடிகளுக்கெல்லாம் ஊத்த முடியாது. செடிகள்லாம் பட்டு போயிடும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல் அவங்க பண்றாங்க. நம்ம அந்த ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல் வந்து துவைக்கிற சோப்புல கூட அத சேர்த்துறது கிடையாது. அதே மாதிரி பார்த்தோம்னா, அ நம்ம வந்து அந்த வெஸ்டேஜ் ப்ராடக்ட்ஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது அவங்க எந்த அளவுக்கு விலை கம்மின்னு இதுல வந்து காட்டியிருக்கிறாங்க. அதாவது டோட்டல் எம்ஆர்பி 345 ஒரு ப்ராடக்ட்ட வந்து அ ஒரு லிக்விட் டிடர்ஜென்ட் வந்து ரூ. 345 குடுத்து வாங்க வேண்டியதா இருக்கு. இதுல வெஸ்டேஜ்ல. அதே ரூ. 345ல நம்ம என்னென்ன வாங்க முடியும்னு சொன்னா, ஒரு ரேட் வந்து இப்ப இருக்கிறத விட ஒரு கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்ச் இருக்கலாம். ஆனா மத்தபடி பார்த்தோம்னா, ரொம்ப பெரிய சேஞ்ச்லாம் எதுவும் கிடையாது. இப்ப வந்து ஒண்ணும் கிடையாது. அதே ரூ. 345ல நம்ம வந்து ஒரு ரூ. 1.5 லிக்விட் வாங்கிரலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, டீ தூள் ரூ. 10 டீ தூள் வாங்கிரலாம். ரூ. 10 சோப் தூள் வாங்கிரலாம். அ இது அந்த லிக்விட் ப்ளூ வாங்கிரலாம். அதே மாரி கீசோல் பேட் வாங்கிரலாம். ஆசை பிஸ்கட் ரூ. 10 ஆசை பிஸ்கட் இப்ப வந்து விலை ரூ. 20க்கு வந்துருச்சு. ஆசை அது கூட விட்டுறலாம். அடுத்தபடி பார்த்தோம்னா, பேஸ்ட் வாங்கிரலாம், பிரஷ் வாங்கிரலாம், உப்பு வாங்கிரலாம், மிக்ஸ்சர் வாங்கிரலாம். ஸோ வந்து இத்தன ப்ராடக்ட் வாங்கிடலாம். ஒரு ரூ. 345க்கு நம்மளால இத்தன ப்ராடக்ட் வாங்கிட முடியும். ஆனா இதே விசைக்கு போனா ஒரே ப்ராடக்ட் தான் வாங்க முடியும். இதுதான் வந்து நம்மளோட நம்ம காம்படிட்டா யாருமே கிடையாது. ஆசியனுக்கு காம்படிஷன் அப்படிங்கிறது ஆசி மட்டும் தான். இப்போ வரைக்கும் வந்து ஆசியனோட காம்படிஷன் ஆசியம் மட்டும் தான். என்ன ரீசன் கேட்டா, இந்த விலைக்கு இந்த இவ்வளோ குறைந்த விலைக்கு இவ்வளோ தரமான பொருட்களை எந்த ஒரு நிறுவனமும் வழங்குறதில்ல. அப்படி மாறா அவங்க வழங்கினாலும் அவங்களுடைய விலை வந்து ரொம்ப விலையேற்றமா தான் குடுக்குறாங்க. இவ்வளோ விலையேற்றத்தோட தான் வந்து மக்கள் வந்து வெளியில உள்ள பொருள வாங்கி ஆகணும். நான் சொன்னேன் இவ்வளவு விலை கம்மியாவே இத்தனை தரமான பொருள் நம்மளால வாங்கிட முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆசம் என்னென்ன இருக்குன்னு சொன்னா ஹெல்த் கேர், ஸோ வந்து உமன்ஸ் ஃபேஷன் இந்த மாதிரி வந்து எல்லாமே ஆசியம் வந்து இல்லாத ஒரு பொருட்களே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு வந்து எல்லாமே இருக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு வந்து இப்போ ஆசியம் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்னு சொல்லி நம்ம நினைச்சோம்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ வந்து ஒரு பிசினஸ் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஆசியம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஈஸியா நம்ம ஆசியம்ல க்ரோ பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம வந்து ஒருத்தர் வந்து ஆசியம்ல ஐடி போடுறாங்க, ஆசியம்ல என்ட்ரி போடுறாங்க. என்ட்ரி போடுறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவைப்படும்? அவங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் தேவைப்படும். அந்த கைடன்ஸ் தேவைப்படுறதுனால அவங்க வந்து யார் அவங்களுக்கு ஐடி போட்டாங்களோ அவங்க அப்ளைன வந்து அவங்க போயிட்டு கேட்டுருக்கணும். இந்த மாதிரி எனக்கு கைடன்ஸ் கொடுங்க. இந்த பொருளை பத்தி எனக்கு சொல்லுங்க. இந்த பொருள் என்னென்ன இருக்கு எனக்கு சொல்லித்தாங்க. அப்புறமேட்டுக்கு வேற என்ன கேட்கணும்? அந்த மக்கள்கிட்ட வந்து மக்கள்கிட்ட வந்து எப்படி பேசுறது? அவங்ககிட்ட போயிட்டு நான் என்னன்னு சொல்றது? இதெல்லாம் வந்து புதுசா இருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் இந்த ஒரு கேள்வி வந்து இருக்கு. ஆனா, அந்த கேள்வி வந்து நம்ம அப்பன்னு கேட்கணும்னு அவசியமே கிடையாது. இப்ப வந்து ஒருவேளை எக்ஸாம்பிளுக்கு ஒரு அப்ளைன்னு உங்களுக்கு ஐடி போட்டாரு. ஐடி போட்டு அவர் உங்கள கண்டுக்கவே இல்ல. அப்ப வந்து நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க வந்து 2 மாசம், 3 மாசம் கழிச்சு அவர்ட்ட என்ன கேட்பீங்க? ஒருவேளை நீங்க இதுல சம்பாதிக்கணும், இந்த பிசினஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஐடி போட்டிருந்தோம்னா, நம்ம அந்த கேள்வி இருக்காது. ஆனா நம்ம சும்மா அவர் ஏதோ சொல்லிட்டாரு, அதுக்காக நம்ம ஐடி போட்டோம் அப்படின்னு சொன்னா, 3 மாசம், 4 மாசம் கழிச்சு அப்ளைன்ட் என்ன கேட்பாங்க? நான் வந்து ஐடி போட்டேன், எனக்கு காசு வரல அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனா, அவங்க வந்து கொஞ்சம் கூட அத யோசிக்க மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணோம்? நம்ம வந்து இதுல ஏதாவது வேலை பண்ணோமா? அப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வேலையே பண்ணாம, சும்மானாச்சும் வந்து ஜாயின் பண்ணிட்டா போதும் காசு வந்துரும். இதுதான் வந்து மக்களோட மனதுல ஒரு ஆழமா பதிவு வச்சுக்கிறாங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து ஏன் ஒரு ஸ்கேம்ங்கிறாங்க? ஏன் வந்து அது ஃப்ராடுன்னு சொல்றாங்கன்னு சொன்னா, எல்லா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குமே இத தான் பண்றாங்க. மக்கள் வந்து என்ன பண்றாங்க, வந்து ஜாயின் பண்ணுங்க 20,000 கட்டுங்க, 30,000 கட்டுங்கன்னு ஈஸியா அவங்ககிட்ட காசு வாங்கிக்கிறாங்க. நீங்க வந்து அதுக்கப்புறம் அது உள்ள பிளான் வந்து சொல்றதில்ல. நீங்க வந்து இதுக்காக கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும், வேலை செய்யணும். வேலை செஞ்சா தான் அதுல காசு வரும். அந்த ஒரு மேட்டர் யாருமே சொல்றது கிடையாது. அதனால எல்லாருமே மெ மெ எல்லா மென்டாலிட்டி என்னன்னு சொன்னா, இந்த மாரி பிசினஸ்ல ஜாயின் பண்ணிட்டா போதும். நமக்கு காசு வரும். அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. கண்டிப்பா கிடையாது. நமக்கு கொஞ்சமாவது நம்ம வந்து இதுக்கு வந்து வேலை செய்யணும். ரிஸ்க் எடுக்கணும். இந்த பொருள மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்படியெல்லாம் சேர்த்தா மட்டும் தான் இதுல நமக்கு காசு வரும். ஸோ வந்து அத எப்படி நம்ம பண்றது? நம்ம எப்படி இந்த மக்கள்ட்ட இந்த பொருள கொண்டு போய் சேர்க்கிறது? அதாவது நம்ம வந்து சம்பாதிக்கணும். இந்த பிசினஸ் பத்தி நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு, இந்த இந்த பிசினஸ்ல வந்து இந்த மாரி சில வேலைகள செய்யணும் அப்படின்னு எந்த ஒரு எல்லாமே தெளிவா கிளியர் கட்டா தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணா, அவங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். என்ன கொஸ்டின் வரும்? நம்ம வந்து எப்படி வந்து இத வந்து இதெல்லாம் பண்றது? நம்ம எப்படி பொருட்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒருவேள அப்படின்னு உங்களுக்கு ஐடி போட்டு அவர் கண்டுக்கவே இல்லைன்னா கூட, நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, ஈஸியா இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ணிக்க முடியும். எப்படி சொன்னா, ஆசியன் பிசினஸோட அஃபிஷியல் ஆப் இருக்கு. என்னென்ன ஆப் இருக்குன்னு சொன்னா, ஆசியனோட துளசி பெயிண்ட் ஆப் இருக்கு.
www.rcmbz.com இந்த வெப்சைட் இருக்கு. இந்த அதோட ஆப்பும் கூட இருக்கு. ஸோ அதுல போனோம்னு சொன்னா எல்லா ப்ராடக்ட்ஸ் பத்தி டிஸ்கிரிப்ஷன் அதுல வந்துருது. ஸோ வந்து அந்த பொருளை பத்தியோட விளக்கம் வந்து நம்ம அதிலே ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அதோட எம்ஆர்பி என்ன, டிபி ரேட் என்ன, இப்ப அது எல்லாமே நம்ம கிளியர் கட்டா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூனிக் எஜுகேஷன் சிஸ்டம்னு சொல்லிட்டு அவங்க வந்து டெய்லி யூடியூப்ல வந்து அவங்களோட இதை வந்து அவங்க அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. டெய்லி அவங்க வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நம்மளோட ஆசியம் அல்டிமேட் தமிழ்நாடு சொல்லிட்டு நம்மளோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. ஸோ இது மூலமா போயிட்டு நமக்கு என்ன பண்ணிக்கலாம், நம்ம நாலேஜ் அப்டேட் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி வந்து இவங்களோட எல்லா பேஜ்லயும் ஆசியமோட அஃபிஷியல் பேஜஸ் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூம் மீட்டிங், ரெகுலரா ஜூம் மீட்டிங் நமக்கு இருக்கு. ஸோ இத்தனைக்கு மேல நமக்கு ஏதாவது ஒரு நமக்கு டவுட், நமக்கு ஏதாவது பண்ணணும்னு சொன்னா, நமக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படா, நமக்கு கஸ்டமர் கேர் இருக்கு. ஸோ வந்து இத்தனை இது மூலமா நம்மளோட இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியும், நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா காந்தியடி வந்து ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன சொன்னா, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமின்றி வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர், கண்டதிலே கேட்டதிலே சண்டை இந்த மாதிரி பண்டு செய்த புண்ணியங்கள் தான் பழுத்தது பழுத்ததே தான் பார்த்திட. அதாவது இந்த மாதிரி சொல்றாரு. அதாவது என்ன சொன்னா, ஆஹ் இதுக்கு என்ன மீனிங் சொன்னா, ஒரு ஃபைட் வந்து வருது. என்ன ஃபைட் சொன்னா, நம்ம எக்கனாமிக் வார் அப்படிங்கறத சொல்றாரு. எக்கனாமிக் வார். எல்லாரும் என்ன சொன்னாங்க, பகத்சிங் அந்த மாதிரி சில ஆள்ல என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்த மாதிரி சில ஆளுங்களாம் இந்த ஆரம்ப காலத்துல அவன் இவங்ககிட்ட சண்டையிட்டு தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஆழமா நம்பினாங்க. நம்ம வந்து ஒரு ஒரு வார் பண்ணி தான் நம்ம வந்து டைரக்டா இவங்களோட வந்து சண்டை போடணும், சண்டை போட்டு தான் ஜெயிக்க முடியும், அப்படிதான் வந்து வெள்ளக்காரன் ஜெயிக்க முடியும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா காந்தியடிகள் தெளிவா புரிஞ்சிருந்தாரு, அவங்க வந்து நம்ம நாட்டை வந்து எப்படி ஆடுறாங்க, எந்த இடத்துல கை வச்சா அவங்க வந்து வெளியே போவாங்க. ஸோ அவங்களோட எக்கனாமியில கை வைக்கணும். அந்த எக்கனாமியை கை வைக்கணும்னு சொன்னா, நம்ம வந்து அந்த எக்கனாமி வார ஸ்டார்ட் பண்ணணும். சைலண்டா வந்து ஒரு எக்கனாமி வார ஸ்டார்ட் பண்ணணும். அது வந்து ரொம்ப தீவிரமா புரிஞ்சுட்டு இருந்தாரு. அதனால என்ன பண்ணாருன்னா, இந்திய பொருட்களை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட வந்து ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாரு. அதன் விளைவாக என்ன பண்ணாங்க, ஆங்கிலேயர் பயந்தாங்க. எதுக்குமே பயப்படாதவங்க. ஸோ வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர இன்னும் எத்தனை எத்தனை பேத்துக்கு அவங்க பயப்படவே கிடையாது. ஆனா காந்தியடிகள் இந்த இந்த பண்ண இந்த போராட்டத்துல அவங்க பயந்தாங்க. அப்ப வந்து பார்த்தோம்னா, ஸோ வந்து நம்ம பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். வந்து எக்கனாமிக் வார் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். எக்கனாமிக் வார்ன்னு நம்ம போய் இதுக்காக சண்டை போடணுமா? எந்த சண்டை போட தேவையில்ல. நம்ம இந்திய நாட்டு பொருட்களை யூஸ் பண்ணணும். இந்திய நாட்டு உற்பத்தி ஆகிற பொருட்களை யூஸ் பண்ணணும். மெயினா ஆசியம் பொருட்களை யூஸ் பண்ணணும். ஆசிய பொருட்களை ஏன் யூஸ் பண்ணணும்னா, நம்ம ஏன் யூஸ் பண்ணணும்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லைஸ்ல பார்த்துட்டோம். ஸோ வந்து இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு சூப்பர்பான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ற மூலமா நம்மளுடைய லைஃப் வந்து டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. நம்மளுடைய லைஃபை வந்து முன்னேற்றணும். நம்மளுடைய இந்தியா நாட்டை முன்னேற்றணும் சொன்னா, ஒவ்வொருவரும் யூஸ் பண்ண வேண்டிய ப்ராடக்ட்ஸ் ஆசியம் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான். ஸோ வந்து மக்கள் அனைவரும் ஆசியம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நம்ம இந்தியன் எக்கனாமியை வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணணும். நம்மளோட எக்கனாமி டெவலப் பண்ணணும். நம்ம இந்திய எக்கனாமி டெவலப்மெண்ட் ஹெல்ப் பண்ணணும். ஸோ வந்து நம்ம அப்படி ஒரு கனவோட நம்ம வந்து டிராவல் பண்ணணும்னு சொல்லி இந்தியனாக இருப்போம், இந்திய நாட்டு பொருட்களை பயன்படுத்தும் என்று சொல்லி நம்ம வந்து ஆசியம் பொருட்களை நம்ம வந்து நேசித்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆசியம் பொருட்களை நம்ம ஏதோ கடமைக்கு நம்ம ஆசியம் ஜாயின் பண்ணிட்டோமே அப்படின்னு யூஸ் பண்ணாம, ஒவ்வொரு ஆசியம் பொருட்களையும் நம்ம இந்திய நாட்டு உற்பத்திய ஒரு பொருள். ஸோ வந்து நம்ம இந்திய நாட்டை நம்ம நேசிக்கிறோமோ, இந்திய நாட்டை நம்ம எப்படி நேசிக்கிறது போல நம்ம ஆசியம் நேசித்து நம்ம லவ் பண்ணி ஒவ்வொரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி சொல்லி கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் கிருபாகரன். நல்ல ஒரு